ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் கிண்டலும் கேலியுமா எல்லாரும் சேர்ந்து மீனாவை கலாய்ச்சி தள்ளிட்டாங்க. அதுவும் மரண கலாய்ங்க. எதுக்குப்பா இப்படி கலாய்க்கிறீங்கன்னு பார்த்தா எல்லார் புருஷனும் ஒரே மாதிரி தான், உனக்கு தான் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. நம்ம மீனாவுக்கு தான் புத்திமதி அதிகமாக சொல்லணும் போல். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மறுபடியும் ஃபோன் பண்ணுன்னு சொல்ல இருங்க நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது எங்கே சாப்பாடு நல்லா இருந்துச்சான்னு கேட்க, அவன் இருக்கிற கடுப்பில் உனக்கு சாப்பாடை பற்றி தான் கேட்குமா, ஃபோனை வையன்னு கத்தி விட்டு வச்சுட்டாரு. தேவையா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஆம்பளைங்களே வெளியில் இருக்க டென்ஷனை வீட்டில் இருக்க பொண்டாட்டிகிட்ட மட்டும்தான் காமிப்பாங்க. வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே இருக்கிற டென்ஷனை பொண்டாட்டி யாருக்கிட்ட காமிக்கணும், நீங்களே சொல்லுங்கள் பாஸ், இதெல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம மீனா ஒரு பக்கம் அப்செட்லேயே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜயா வந்துட்டு ஐயோ நான் சம்பாதிக்கலன்னு எல்லாரும் சேர்ந்து என்ன படுத்துறாளுகளேன்னு சொல்லிட்டு மன கஷ்டம் அதிகமாகி துக்கம் தொண்டையாயிடுச்சு. இவங்க பார்வதி கிட்ட போல, பார்வதி உடனே விஜயா நீ ரொம்ப லக்கி, 3 மருமகளுக்கு இருக்காங்க, எனக்கு ஒத்த மருமக இருந்து பாரு என்ன நடுத்தெருவில் விட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டால் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம பாரு ஒரு ஐடியா கொடுத்தாங்க, உடனே அதை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்க வந்துட்டாங்க. அதாவது கம்மியான விலையில எடுக்கணுமா, யூனிஃபார்ம் பீஸ்னு வைக்கணுமா, ஊருக்குள்ள இப்படிதான் பல பேர் ஏமாத்திட்டு திரியிறீங்க போல. சரி விடுங்க, இதெல்லாம் தெரிந்தாத ஜென்மம். இன்னொரு பக்கம் வந்துட்டு அதுக்காக ட்ரெஸ் எடுக்க கடைக்கு வந்து இங்கே ரோகிணி வந்து கிறிஷ்கோட்டிக்காக ட்ரெஸ் எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, தான் பையன்கிட்ட வீடியோ கால் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துறாங்க. கடைக்காரரே பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல 10 ரோகிணியை பார்த்த நம்ம விஜயா என் மருமக குழந்தெல்லாம் இல்லைன்னு சொல்ல உடனே இருந்துட்டு இல்லை என் கிளைண்ட்டுக்காக வாங்குறேன்னு அப்படி இப்படின்னு போய் சொல்லிட்டாங்க. உடனே சேல்ஸ்மேனுக்கு ஒண்ணுமே புரியல, இவங்க பஞ்சாயத்து நமக்கு எதுக்கு, பையன்னு சொல்லிட்டு இப்போ என்ன கிளைண்ட்டுக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவர் விட்டுட்டாருங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து ஒரு பக்கம் வந்து மீன் அப்செட்டாக இருக்கிறத கண்டுபிடிச்சி செல்லம் கொஞ்சிறாரு. எப்படியோ ஒரு ரொமான்டிக் விட்டுட்டு ஒரு ரொமான்ஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.